டாக்டர் கிட்ட சண்டை போட்டு டெலிவரி வார்டு பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஓகே. உங்களுக்கு என்ன லைட்டா பதட்டமா இருக்கா? எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது சொன்னேன்ல, ஒரு லவ்லாம் இருந்துச்சு, இதாச்சுன்னு. அப்பெல்லாம் என் முடிவு என்ன தெரியுமா, ஒரே குழந்தையோட வந்து இது பண்ண வைக்கணும். ஏன்னா அந்த ப்ரெக்னன்சி பெயின் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு குழந்தை இருக்கும்போது நமக்கு போதும், அது மாதிரி என்னன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் நான் அந்த குடும்பம்னு வரும்போது எனக்கு 3 குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு அந்த தைரியம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் உண்மையாக அந்தளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அதனால் எப்போயும் சொல்லிட்டு சமாளிக்க போறீங்க. நான் சொல்லிட்டே தான் இல்லை பாப்பா வேணாம், வரது டவுட்டு, வரப்பெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து நான் வேடிக்கை பார்க்கும்போது டெஸ்ட் கிட்ட கொடுக்கும் போதே 3 மணி நேரம் அழுகிறேன். அப்போ அதுக்குள்ள போனால் எவ்வளோ நேரம் அழுதுறது, என்ன ஒரு அடுத்த பெட்டு போட்டுருணும் போல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோதான் தைரியமாக இருந்தாலும் எனக்கு எமோஷ்னலி நான் வந்து ரொம்ப வீக். அதில் வந்து ரொம்ப இதாகிடுவேன். பார்ப்போம், என்ன 3 மாதம் இருக்கு. தாராட்ட கேட்டு கொஞ்சம் தன்னம்பிக்கையெல்லாம் கற்றுக்கலாம். மகனே மகளே, ஸோ யாராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.